அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் சேகர் பாபு சந்திக்க உள்ளார். சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படும் நிலையில் சேகர் பாபு சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் சேகர் பாபு சந்திப்பு நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் திமுகவில் இணைய போவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. நிலையில் இன்று அது ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று காலை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கிறார். அவருடைய கார் இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல காலை 7:30 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இருந்து ஓபிஎஸ் புறப்பட்டு கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அதன் பிறகு நேராக டி நகரில் இருக்கக்கூடிய அந்த தனியார் விடுதிக்கு வந்திருக்கிறார். திமுக அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இந்த சந்திப்பு என்பது உள்ளே நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை 7:30 மணிக்கு புறப்பட்ட ஓபிஎஸ் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியிருக்கிறார். அதன் பிறகு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது கரைவேட்டி கட்டாமல் அனைவரும் வர வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சென்னையில் வந்திருந்தார்கள், முகாமிட்டிருந்தார்கள். அதன் பிறகு இன்று காலை 7 மணிக்கு வருமாறு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு சில ஆதரவாளர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றிருக்கிறார்கள். சென்னாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திற்கு காலையிலிருந்து அங்கே சென்றிருக்கிறார்கள். சிலர் அந்த ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் காத்திருந்தார்கள். அதன் பிறகு ஓபிஎஸ் அங்கே வரவில்லை. அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு அலைபேசி வாயிலாக அழைப்பு ஒன்று வந்தது. அதன் பிறகு ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கான அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு ராயப்பேட்டையில் இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்ட கார்களில் டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வர தொடங்கினார். அதன் பிறகுதான் வெளியில் இருக்கக்கூடிய வாகன நிறுத்தும் இடத்தில் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய கார் இருப்பது பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களுடைய காரும் அதே ஹோட்டலினுடைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இருவருமையான சந்திப்பு நடைபெற்று வருவதாக இருப்பவர்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் தனியாக கட்சி தொடங்க போகிறாரா, அதன் பிறகு வேறு ஏதாவது கட்சியில் சேரப் போகிறாரா, இல்ல தனி அணியாக செயல்பட போகிறாரா என்கின்ற பல்வேறு கருத்துகள் இருந்தது. அதிமுகவில் இந்த இரட்டை தலைமை என்கின்ற ஒரு பிரச்சனை வந்ததன் பிறகாக ஒற்றை தலைமை என்பதே வேண்டும் என அதிமுக முடிவெடுத்ததன் பிறகாக ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அதிமுகவில் வெளியேற்றப்பட்டாலும் அதிமுகவை மீட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர் செயல்பட்டதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவில் இணைந்தார்கள், சிலர் தமிழக வெட்டுக்கழகத்திலும் இணைந்தார்கள். இதுபோன்று ஓபிஎஸ் பிரிவினர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஓபிஎஸ் எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லாமலே இருந்தார். கடந்த சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்து இறுதி நாளான அன்று ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் திமுகவை புகழ்ந்து பேசியிருந்தார். அம்மா அவர்களுடைய ஆட்சியுடன், எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியுடனும் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்ற வகையிலே சட்டப்பேரவையிலே பேசியிருந்தார். அதன் பிறகு ஐயப்பன் திமுக சொல்வது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் இருந்தது. அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, அவர் திமுக சேர்க்கிறார் என்பது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் என்பது வெளியிடாமல் இருந்தது. ஆனால் இன்று காலை 9:45 மணிக்கு மேல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய போகிறார் என்ற ஒரு தகவல் இருந்தது. அதன் பிறகுதான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அழைப்பு விடுத்ததும் உறுதி செய்யப்பட்டது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தகவலும் உறுதி செய்யப்பட்டது. தற்போது திமுகவினுடைய அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருவருமிடையான சந்திப்பு சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.